ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிசியில் வந்து புதுசாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஆன்லைனில். ஸோ அதுக்கு இந்த டேட்டு பார்த்திங்கன்னா இப்போ 17/6/2022 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி ஹோம் பேஜில் இருக்குங்க. டிஎன்பிசி ஹோம் பேஜுக்கு போய்டுங்க. ஹோம் பேஜ் போட்டிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 குரூப் 7Bன்னு இருக்குது. சர்வீஸ் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட் சப்பார்டினேட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி தான் விட்டுருக்காங்க. 19/5/2022 சாரி. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/6/2022 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எக்ஸாம் டேட்டும் கொடுத்துருக்காங்க. 10/9/2022 கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக டேட் வந்து நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. சரி வாங்க நம்ம வந்து இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்குறோம். அப்ளை ஆன்லைன் கொடுத்துங்க. உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறிவிக்கைகள்னு இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 இருக்கும். அதில் போய் அப்ளை பண்ணிங்க. அப்ளை நான் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிங்க. சப்மிட் பின் கொடுங்க. சப்மிட் கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. எனி டிகிரி கொடுத்துங்க. பதவியின் பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுங்க. தொடர்கன்னு கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. சூஸ் ஃபோட்டோ கொடுத்துங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்க. ஃபோட்டோவுக்கு வந்து டேட்டு கொடுத்துங்க. நீங்கள் என்றைக்கு வந்து எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட் கொடுத்துங்க. சேவ் ஃபோட்டோ கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைன் எப்படி அப்லோட் பண்ண பார்க்குறோம். சூஸ் வந்து சிக்னேச்சர் கொடுத்துங்க. சேவ் சிக்னேச்சர் கொடுங்க. சேவ் ஆகிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து ரெண்டுமே சேவ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே இருக்கிற பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். பேர் கொடுத்துங்க. அப்ளிகண்ட் பேர் கொடுத்துங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க. ஜெண்டர் கொடுத்துங்க. வகுப்பு கொடுத்துங்க. மொபைல் நம்பர் கொடுத்துங்க. இமெயில் ஐடி கொடுத்துங்க. கரெக்டாக டைப் பண்ணிங்க. எதுவும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. இமெயில் ஐடி டைப் பண்ணிங்க. கீழே வந்து பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே கொடுத்துங்க. கிளிக் கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. டேட் என்ட்ரி பண்ணிங்க. தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 12th வந்து என்ட்ரி பண்ணிங்க. டேட் என்ட்ரி பண்ணிங்க. மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கீழே இருக்கும். அந்த டேட்டுக்கு கொடுத்துங்க.
HSC கொடுத்துங்க. ஸ்டேட் போர்டு கொடுத்துங்க. இல்லை மெட்ரிகுலேஷன் கொடுத்துங்க. கரெக்டாக பார்த்து கொடுங்க, எதுவும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துங்க. தமிழே ஒரு பாடம் எடுத்து படிச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துங்க. அடுத்து வந்து யூஜி கேட்குறாங்க, யூஜி கொடுத்துங்க. யூஜிக்கு வந்து டேட்டு கொடுத்துங்க. அவங்க ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அந்த டேட் கூட கொடுங்க, தப்பு இல்லை. தமிழே ஒரு பாடம் எடுத்து படிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க, இதில் வந்து இல்லை. ஸோ வந்து நான் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியின் அறிவிக்கையின்படி வெளியிட்ட தேதியின் அல்லது அதற்கு முன்னரே பெற்றுள்ளான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துங்க. முன்ன பகுதியில் குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதியின் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளான்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதின்னு கேட்குறாங்க. ஸோ அது நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. டூ யூ பொசஸ் டிப்ளமோ இன் எபிகிராஃபி அண்ட் ஆர்கியாலஜி அப்பார்ட் பை இன்ஸ்டியூட் ஆஃப் எபிகிராஃபி கேட்குறாங்க. இல்லை, நான் அந்த டிப்ளமோ பண்ணலன்னா நான் நோ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே வந்து பிஏ டிகிரி இன் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்க. அதுவும் படிக்கல. ஸோ அதுக்கும் நான் நோ கொடுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் படிச்சிருந்தா எஸ் கொடுத்துங்க. பார்த்து வந்து நோ எஸ் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க, பார்த்து கொடுங்க. அடுத்து நான் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி கேட்குறாங்க. நீங்கள் ஆதரவற்ற விதவைன்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துங்க. நோனா நோ கொடுத்துங்க. வந்து அப்ளிகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ மறுமணமானவரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, நோ கொடுத்துக்கலாம். நீங்கள் அறிவிக்காக வெளியிட்டு தேதி அரசு பலன்னு கேட்குறாங்க, நோ கொடுத்துக்கிறேன். அனைத்து வழிகளிலும் நீங்கள் பெறுகின்ற மொத்த மாத சம்பளம்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அப் டு 44,000 வரை தான் சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். காலமான கணவர் பேர் பார்த்தீங்கன்னா நான் பேர் கொடுத்துக்கிறேன். கணவர் இருந்த தேதி அது வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். தேதி 14/7. விண்ணப்பதார ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கா, எஸ் கொடுத்துங்க. இருக்குன்னா எஸ் கொடுத்துங்க. ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வழங்கிய அதிகாரி சான்றிதழ் கோரி விண்ணப்பத்தின் சொல்லிட்டு கேட்குறாங்க. அது உங்களுக்கு வந்து யார் சான்றிதழ் கொடுத்தான்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. நான் ஆர்டிஓ கொடுத்துக்கிறேன். சான்றிதழ் வந்து என் கேட்குறாங்க. கரெக்டாக டைப் பண்ணிங்க. MMA3 83992017 வழங்கப்பட்ட விண்ணப்பத்தின் தேதின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேட்டு கொடுத்துங்க. மாவட்டம் கொடுத்துங்க. வருவாய் கோட்டம் கொடுத்துங்க.
கோட்டம் ஓப்பன் ஆக மாட்டுது. ஸோ வந்து நீங்கள் பழைய மாவட்டத்தோட கொடுத்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூர்னு வரும், அது கொடுத்துங்க. மாற்றுத்திறனாளின்னு கேட்குறாங்க, நோ கொடுத்துங்க. எஸ்னா எஸ் கொடுத்துங்க. முன்னாள் ராணுவத்தினர்னு கேட்குறாங்க, அதுக்கு வந்து நோ கொடுத்துங்க. எஸ்னா எஸ் கொடுத்துங்க, நோ கொடுத்துங்க. நீங்கள் அரசு பணியாளர் கேட்குறாங்க, எஸ்னா அங்கே எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, நோ கொடுத்துங்க. குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சொல்லிட்டு கேட்குறாங்க, நோ கொடுத்துங்க. உங்களை ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றுள்ள கேட்குறாங்க, எஸ் கொடுத்துங்க. நோ கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகும். ஸோ எஸ் கொடுத்துங்க. அறிவிப்பின்படி நிர்ணயிக்கப்பட்ட பார்வை திறன் ஸ்டாண்டர்ட் 3 பெற்றுள்ள கேட்குறாங்க, எஸ் கொடுத்துங்க. கீழே இருக்கிற பாக்ஸில் டிக் கொடுத்துங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அரசு பணியாளர் கேட்குறேன், நோ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்னு கொடுத்துங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. நீங்கள் தமிழ் வழி கல்வி வந்து நீங்கள் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா இல்லை நோ கொடுத்துங்க. அடுத்து அந்த பாக்ஸில் டிக் பண்ணிங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. டு யூ ஹேவ் புட் லெஸ் தென் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. பாக்ஸில் கிளிக் கொடுத்துங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் கேட்குறாங்க, தேர்வு மையம் கேட்குறாங்க. உங்களுக்கு எங்கே வேணுமோ உங்களுக்கு கொடுத்துங்க. விழுப்புரம் கொடுத்துங்க, இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் எங்கே வேணும்னா கூட கொடுத்துங்க. உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்காங்களோ அந்த இடம் கொடுத்துங்க. ஸோ நான் வந்து விழுப்புரம் கொடுத்துக்கிறேன். தேர்வு மையம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்க. தேர்வு மையம் 2, அதாவது 2வது ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. சூஸ் ஃபைல் கொடுத்துங்க. பிடிஎஃப் ஃபைல் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ பிடிஎஃப்பில் கொடுத்துங்க. 200 கேபிடி கேட்குறாங்க. ஸோ அதை மட்டும் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10th கேட்குறாங்க. 10th கொடுத்துங்க. இந்த அப்லோட் பட்டன் வந்து நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்துருக்கீங்கள, கொடுத்துட்டு வந்து என்ன பண்ணுன்னா அப்லோட் ஃபைல்னு கொடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக அப்லோட் ஆகும். வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக்னு வரணும். ஸோ பார்த்துங்க கரெக்டாக. அடுத்து பார்த்தீங்கன்னா 12th கொடுங்க. மார்க் ஷீட் கொடுத்துங்க. அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு டயலாக் ஓப்பன் ஆகும். கிளிக் ஹேவ் டு வியூ பார்க்குறதுக்கு, சூஸ் அதாவது செக் பண்ணுறதுக்கு. அடுத்து யூஜி கொடுத்துங்க. அப்லோடு கொடுத்துங்க. ஸோ விடோவர் கொடுத்ததுனால விடோ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ அதையும் கொடுத்துங்க. ஸோ அவள் தான் வந்து, ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு கலர் ஷேர் வச்சுருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்து முக்கியமாக நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். இதுக்கு கீழே இருக்க நாளையும் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணலாம், இல்லை தேவையில்லை. இந்த நாளுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து ஒரு சில விஷயத்துக்காக கேட்பாங்க. ஸோ அது மட்டும் கொடுத்தா போதும். ஸோ வந்து நான் வந்து முக்கியமான இதில் அப்லோட் பண்ணியாச்சு. 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி யூஜி அப்புறம் வந்து வீடியோ சர்டிஃபிகேட் இருக்காங்க, பண்ணியாச்சு. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. ஒரு டைம் செக் பண்ணிங்க. ப்ரிவ்யூ பார்த்துங்க. டெக்ளரேஷன் வந்து இந்த பாக்ஸ் எல்லா பாக்ஸ்லையும் டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்தா தான் வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ எல்லாத்துலையும் டிக் கொடுத்துங்க. படித்து பார்த்து டிக் கொடுங்க. அப்படியே டக்குனு கொடுக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டில் படிச்சுட்டேன். ஸோ அதனால் நான் கொடுக்குறேன். எஸ் ஐ அக்ரி கொடுத்துங்க. எஸ் ஐ ப்ரொசீட் கொடுங்க. ஃபைனல் சப்மிட் கொடுங்க.
சரி கொடுத்துங்க. டெக்ளரேஷனில் டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துங்க. ஐ அக்ரி கொடுங்க. ஃபைனல் சப்மிஷன் கொடுங்க. ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி வருது. டவுன்லோட் கொடுத்துங்க. அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இல்லை வந்து ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட் எடுக்கும்போதோ இல்லை வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கோ உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் முக்கியமாக தேவைப்படும். ஸோ வந்து உங்களை ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வந்து தேவைப்படும். அதை எடுத்து வச்சிங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.